ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணியை ஆதரிச்சுட்டு பொது வழியில் விமர்சனம் செய்கிறதா அப்படின்னு திருமாவை மறைமுகமாக அட்டாக் செய்திருக்காரு வைகோ. இது தொடர்பான பல்வேறு தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா அமைச்சரவையில் இணைந்து விட்டதாலேயே அந்த கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று அர்த்தம் இல்லை அப்படின்னு திமுகவுடன் நட்பில் இருக்கும் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணியை ஆதரிச்சுட்டு பொது வெளியில் விமர்சனம் ஏன், தினம் ஒரு பேட்டி எதுக்கு அப்படின்னு திருமாவளவனை பெயர் குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய வகையில் வைகோ பேசியிருக்காரு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தாவேகா கூட்டணியில் இருந்து கொண்டே பொதுவெளியில் விமர்சனம் செய்யக்கூடாது என்று கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுறுத்தல் விடுப்பதாக கூறியிருந்தார். விசிக தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனின் பேட்டிகள் முன்னுக்கும் பின் முரணாக குழப்பமாக இருப்பதாக விமர்சனம் எடுக்கப்படும் நிலையில் திருமாவளவன் பெயரை சொல்லாமல் அவரை பற்றியே வைகோ பேசியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கருதப்படுகிறது. வைகோ பேச்சினுடைய முழு விவரத்தை இப்ப நாம பார்க்கலாம். 5 மாதம்தான் இந்த ஆட்சி இருக்கும், கொஞ்ச நாளைக்குள்ள கவிழ்ந்துவிடும் என்று ஒரு 10-15 நாளா சாபம் விட்டுக்கொண்டே இருக்காங்க. கவிழ்த்து விடுவீர்களா? உங்களால கவிழ்க்க முடியாது. மத்திய அரசின் ஏஜென்ட் இங்கே வந்து உட்கார்ந்திருக்காரு. அவர் பெயர் அர்லேக்கர். கேடுகட்ட கவர்னர், முன்பிருந்த கவர்னரை விட மோசமான கவர்னர். அவர்கிட்ட போய் திமுகவினர் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் சேருவதை நீங்கள் தடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் அமைப்பின் 356 பயன்படுத்தி டெல்லிக்கு அனுப்பி அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்காங்க. 356வது பிரிவு அப்படிங்கிறது ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான பிரிவு. மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அண்ணாவின் மாநில சுயாட்சி அடிக்கப்படுகிறது கொதித்து எழவில்லையா? 356 பிரிவே இருக்கக்கூடாது என்று கருணாநிதி சொல்லவில்லையா? 100 தடவைக்கு மேல் நான் பார்லிமெண்ட்ல இது பற்றி பேசுகிறேன். 356 பிரிவை பயன்படுத்தலாம் என்று திமுக தரப்பில் இருந்து எப்படி சொல்லப்பட்டது? டிஸ்மிஸ் செய்யணும் என்று சொல்கிறார்களா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. கர்நாடக மாநிலத்தில் பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது கொடுத்த தீர்ப்பின்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. பெரும்பான்மையை கைப்பற்றி இந்த ஆட்சியை ஒருவேளை கவிழ்த்து விட்டீர்கள் என்றால் 180 இடத்தில் தாவேகா வெற்றி பெறும். நான் இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பவன் கூட்டணியில் இருப்பதால் சகித்து கொண்டிருந்தேன். அதுல என்ன தப்பு? இப்போது தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கிறேன். இந்த அரசுல ஏதாவது தவறு இருக்கிறதா என்றால் உடனே அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். முடிந்தா முதல்வருக்கே ஃபோன் பண்ணி பேசுவேன். ரோட்ல வந்து விமர்சனம் செய்ய மாட்டேன். கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகளுக்கு அறிவுரை அல்ல, 62 கால அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்க குறை சொல்ல வேண்டும் என்றால் நேரா போய் மந்திரியிடம் சொல்லுங்க. முதல்வரை சந்தித்து இதையெல்லாம் சரியில்லை என்று சொல்லுங்க. கூட்டணியில் இருந்து கொண்டே தினம் ஒரு பேட்டியை, கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மேலே குறை சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியை எப்படியாவது விஜயிடம் இருந்து பறித்துவிட வேண்டும் என்று வெறி பிடித்து அலைகிறார்கள். இதுவரை வந்து கொண்டிருந்த கஜானாவின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. கோடி கோடியாக வந்து கொட்டி குவித்து கொண்டிருந்த களஞ்சியங்கள் மூடப்பட்டு விட்டன. டாஸ்மாகில் வந்த கோடான கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. மணல் கொள்ளையில் வந்த 1000 ரூபாய்கள் முடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு என்ன வழி? எப்படி? எடப்பாடி முதல்வராக இருக்கட்டும், நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். இதைவிட ஒரு அரசியல் தற்கொலை இருக்க முடியுமா? இந்த பாவத்தை எல்லாம் செய்யாதீங்க என்று நான் திமுகவிற்கு சொல்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயுடைய தாவேகா அமைச்சரவையில் இருந்த எந்த நேரத்திலையும் வெளியேறுவோம் அப்படின்ற தன்னுடைய கருத்து தாவேகாவை மிரட்டுவதற்காக கூறப்படவில்லை என தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கார்.
மேலும் தங்களின் அரசியல் சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த கருத்தை தெரிவித்ததாக திருமாவளவன் விளக்கமளித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது தாவிக்கு அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டோம் என்ற காரணத்தினாலேயே அக்கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து விட்டோம் என அர்த்தம் இல்லை. இன்னும் நாங்கள் தாவிக்காவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. எந்த நேரத்திலையும் தாவிக்கு அமைச்சரவையில் இருந்து நாங்கள் வெளியேறலாம், வர முடியாது என்பதற்கு என்ன இருக்கிறது? அப்படி அரசியல் செய்ய முடியும், அப்படி ஒரு நிலைப்பாட்டையும் எங்களால் எடுக்க முடியும் என்று பேசியிருந்தார். திருமாவளவனினுடைய இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருந்தது. ஏற்கனவே இந்த அரசு 6 மாதமாவது தாங்குமா என விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் இவருடைய கருத்து பூதாகரமாக்கியது. இதற்கு அப்போதே விளக்கமளித்த அமைச்சர் வன்னியரசு, ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு, அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவது என்பது வேறு. அமைச்சரவையில் இருந்து வெளியேறினாலும் ஆட்சிக்கு அளிக்கும் ஆதரவு நீடிக்கும் என்பதுதான் திருமாவளவன் அவர்களின் கருத்து. இதுல உள்நோக்கம் கற்பிப்பது திரிபுவாதமாகும் அப்படின்னு கூறியிருந்தார். இந்த நிலையில விஜய் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவோம் என சொன்னதையே அப்படின்னு திருமாவளவன் விளக்கத்தையும் அளித்திருந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சரவையில் இருந்து வெளியேறி விடுவோம் என்று சொன்னது தாவேகாவை மிரட்டுவதற்காக அல்ல, அது எங்களுக்கான சுதந்திரம், அது என்பதை உணர்த்துவதற்காக. கேட்டால் பதவிக்காகத்தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம் என சில பேர் பேசுகிறார்கள். பதவியில் இருந்து வெளியேறி நின்றும் எங்களால் தாவேகாவுக்கு ஆதரவு தர முடியும். ஆட்சி கிடையாது, அந்த ஸ்பேஸ் அங்கே இருக்கிறது, அந்த இடைவெளி அங்கே இருக்கிறது. பதவிக்காக ஒட்டி கொண்டார்கள். பதவி ஆசை உங்களுக்கு. கருத்து முரண்பாடுகள் உள்ள கட்சியோடு நாங்கள் ஒட்டி இருந்தால் இந்த விமர்சனங்கள் சரி. பாஜகவோடு எங்களுக்கு கருத்தியல் முரண்பாடுகள் உண்டு. அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் பதவிக்காக ஒட்டி கொண்டோம் என சொல்வதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் நாங்கள் உயர்த்தி பிடிக்கின்ற அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய். நாங்கள் உயர்த்தி பிடிக்கும் பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய். நாங்கள் பேசும் சமூக நீதியை நாங்களும் பேசுவோம் என உரக்க சொல்கிறார் விஜய். இதில் என்ன முரண்பாடுகள் இருக்கிறது? இப்படி இருந்தும் இன்னும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கல. இது குழப்பம் இல்லை, இதுதான் அரசியல் நுட்பம். இந்த அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் திருமாவளவன் குழப்புகிறார் என்று சொல்கிறாங்க. அவன் குழப்பத்தில் இருந்துவிட்டு என்னை சொல்கிறான். நான் குழப்பவில்லை. தாவிக்கு ஆட்சி அமைக்க 2 இடம் தேவைப்பட்டது. அந்த 2 இடம் கொடுத்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதிமுக ஆதரவை பெற்றிருக்கலாம், பாமக ஆதரவையும் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் இடதுசாரிகளான கம்யூனிஸ்ட், விசிக, IUML கட்சிகளின் ஆதரவை கேட்டு கடிதம் எழுதினார். வெளிப்படையாகவே ஆதரவு கேட்டார். அவர் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்றிருக்க முடியும், பாமக ஆதரவை பெற்று மறுநாளே ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஆனால் அவர் மதசார்பற்ற கூட்டணியின் ஆதரவு வேண்டும் என்பதற்காகவே எங்கள் ஆதரவை நாடினார் என்று திருமாவளவன் பேசியிருக்காரு.